GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. நான் யாரையும் கொலை பண்ணல. பண்ணியா இல்லையான்னு நான் சொல்றேன். 2026 டிஎம்கே பவர்ஃபுல்லாக இருக்கும். டிஎம்கே வெர்சஸ் யார்? இப்போ விஜய் வராருல்ல, அதுக்கப்புறம் 31 தான். 31 தான். அவளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதிமுக அவங்க அலைன்ஸ் போகலன்னா டெல்லி அவங்கள ஒரு வழி பண்ணும். ஆனால் எடப்பாடி அதில் கொஞ்சம் போல்டாக இருக்காரு. ஸோ அப்போ 24 தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? 24 தேர்தல் டிஎம்கேவுக்கு பெரும் சாதகமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே ஓகே, அகில இந்திய அளவில் சார்? அகில இந்திய அளவு மோடி தான். அது ராமர் கமர்லாம் அவர் ராமர் ஆயிட்டார். இப்போ விஜய் வந்தார்னா தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் அவர் பாடுபடுவார். தமிழகம் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்கிறீங்க. பாஜக வந்து கூட்டணிக்கு வான் கூட்டும் அவர் தடுக்கிறாருன்றீங்க. இது ஒரு நாடகம்ன்றாங்க. ஆனால் எடப்பாடி ஸ்டெபனாக இருக்கிறத பார்த்தா எனக்கு நாடகமாக தெரியல. 24ல் இந்தியா பிரதமர் மோடி, அதுக்கு எடப்பாடி அதிமுக பாடுபடணும். 26ல் யார் சீஃப் மினிஸ்டர்? அண்ணாமலைன்னு அவங்க குறி வைக்கிறாங்க. அண்ணாமலை நாங்கள் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. கொண்டு போயிட்டாங்கன்னா அப்போ இன்னும் நிறைய நடக்கும்ல. இவங்க ஒத்துக்கலைன்னா இதுக்கு இடையில சிதைச்சிருவாங்க. அதிமுகவை சிதைச்சிருவாங்களா சார்? எப்படி இருக்கும்னு நினைக்கலாம் சார் இவருடைய வருகைக்கு பிறகு 2024 தேர்தல் களம்? ஏன்னா தமிழ்நாடு யார் வெர்சஸ் யார்? கலைஞர் வெர்சஸ் எம்ஜிஆர், கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா, அண்ணா வெர்சஸ் காமராஜர், அவர் அண்ணா வெர்சஸ் ராஜாஜி, ஏதோ ஒரு அப்படி தானே இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இனி 2026 எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். 2026 டிஎம்கே பவர்ஃபுல்லாக இருக்கும். டிஎம்கே வெர்சஸ் யார்? டிஎம்கே வர்சஸ் அதிமுக தான். பாரதிய ஜனதா சொல்லலாம், நாங்கள் தான் செகண்ட். விஜய் வராருல்ல, அதுக்கப்புறம் 31 தான். 31 தான். 26க்கெல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் மக்களுக்கு செய்கிற சேவைகளை மக்கள் மறந்துட மாட்டாங்க. அந்த நல உதவிகள்லாம் தாய்மார்களை பிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நன்றி மறக்க மாட்டாங்க. அதனால் இதில் தெரிஞ்சிடும். அது இப்போவே கருத்து கணிப்பு 39 தொகையும் திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு வந்துருச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்? சட்டமன்றத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவார். தமிழக மக்களை, தாய்மார்களை இன்னும் எப்படி கவர்றது, இன்னும் என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களும் இவ்வளோ காலம் அரசியல் பண்ணி தமிழ்நாட்டில் 6வது முறை ஆட்சி அமைச்சிருக்காங்களே. கலைஞரே 5 முறை அமைச்சார், இது 6வது முறை. இது மக்களாக பார்த்தானே மு.க. ஸ்டாலினை தேர்ந்தெடுத்திருக்காங்க, பெருவாரியாக தேர்ந்தெடுக்காங்க. அதனால் அது இந்த வர்ற 26க்குள்ளே மாறாது. அவங்களுக்கு பலம் இருக்கும். அதிமுகவை பாரதிய ஜனதா என்ன பண்ண போகுது? இப்போ பாருங்கள், நேற்று முந்தாளிலே பழைய எம்எல்ஏக்கள், இந்த வயசானவங்கள்லாம் டெல்லிக்கு போய் ஒரு 14 பேர் பாஜக சேர்ந்துருக்காங்க. இனி இவங்க அலைன்ஸ் வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதிமுகலேருந்து. ஷோர், கண்டிப்பாக. அண்ணாமலை என்ன பண்ணிகிட்ருக்காரு? அதனால் அதிமுக அவங்க அலைன்ஸ் போகலன்னா டெல்லி அவங்கள ஒரு வழி பண்ணும். ஆனால் எடப்பாடி அதில் கொஞ்சம் போல்டாக இருக்கார். அதை பாராட்டணும். அந்த வகையில் எடப்பாடியை பாராட்டுறேன். கொஞ்சம் கூட மசியில் கவலைப்படல. அது ஒரு தலைவருக்குடைய தகுதி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இடி இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்குது, சிபிஐ இருக்குது, அவங்களுக்குள்ளேயே மந்திரிகளில் எவ்வளோ ஊழல் பண்ணவங்க இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் அசைஞ்சு கொடுக்கல. ஸோ அப்போ 24 தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க சார் உங்கள் பார்வையில்? 24 தேர்தல் டிஎம்கேவுக்கு பெரும் சாதகமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே ஓகே, அகில இந்திய அளவில் சார்? அகில இந்திய அளவு மோடி தான். அது ராமர் கமர்லாம் அவர் ராமர் ஆயிட்டார். மோடி அவர் ராமருக்கா கோயில் கட்டினா, அவரு ராமர் ஆயிட்டார். இப்போ அதை வச்சு அங்கே வடநாடு அவரை விடாது. இப்போ அவர் தான் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி என்பது உறுதியானது. தமிழகத்தில் திமுக என்பது கூட்டமைப்பு என்பது உறுதியானது. அப்போ என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி வருது. 2019லையும் திமுக கூட்டணி தான் பெருவாரியாக வெற்றி பெற்றுச்சு.
ஆனால் மத்தியில் பாஜக ஆட்சி தான். ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன நடக்குது? இப்போ 39 தொகுதி 38 தொகுதி என்ன டெல்லியில் என்ன பண்ண முடியுது? அதான் வறட்சி பாஜகவோட நிவாரண சாதகமாக இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டால் கூட இங்கிருந்து ஒரு 2 மத்திய அமைச்சர் வருவாங்க. நீங்கள் அதுக்காக போட முடியாது. அதுக்காக முடியாது. நேற்று கருப்பு சட்டை போட்டு டெல்லியில் போராடி இருக்காங்க. வறட்சி நிவாரண நிதி எவ்வளோ நாள் ஆச்சு? வறட்சி அறிக்கை இவங்க அனுப்பி எவ்வளோ ஆச்சு? 36 கோடியோ எதை கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 10 காசு கூட கொடுக்கலையே. குஜராத்துக்கு அள்ளி கொடுக்குறாங்க, உத்தரப்பிரதேசம் அள்ளி கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், உத்தரப்பிரதேசம் வெறும் ஜனத்தொகை உள்ள நாடு. அவையா அங்கே தொழில் வளர்ச்சியை பெருக்கி வருவாயை பெருக்கலை? நீ இந்த வரியெல்லாம் சேர்த்து அங்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க, குஜராத்தில் கொடுக்குறீங்க. ஒரு நாடுன்னா அப்படிதான் இருக்கணும்ன்றாங்க. நான் அதெல்லாம் இல்லை. ஒரு பக்கம் அதுக்காக எங்களை சுரண்டி சுரண்டி அங்கே கொடுப்பீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. இல்லை, தமிழ்நாட்டுக்கும் செய்கிறோம். என்ன செய்கிறீங்க? அதான் கணக்கு சொல்கிறாங்களே, 100 ரூபானா 29 ரூபா தான் எங்களுக்கு வருது, மீதி பூரா எங்கேயோ போகுது. எங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுங்க. கொடுங்க, இந்தியாவில் இருக்கிறோம். ஒரு 30% கொடுங்க. கொடுக்கலாம். ரொம்ப வீக்காக இருக்குது. அதுக்கு உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை நெருங்கியது. நீ என்ன பண்ண இது வரைக்கும்? ஏன் அங்கே தொழில் பெருகலை? ஏன் அங்கே கல்வி பெருகலை? வேலைக்கு ஓடி இறங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்களே. இப்போது ஹிந்தி பேசுகிற பீகார், ஒடிஷா எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்களே. நாம் கொடுக்குறோமே. அதை கூட ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணால் பீகார்காரனை அடிச்சிட்டானுங்க, கொண்டுட்டானுங்கன்னு ஒரு ட்விஸ்ட் போட்டு விட்டு அது ஒரு பெரிய கலவரமாகி பிறகு தான் அது இல்லை பொய். பீகார், ஒரிசாவை விட இங்கே பாதுகாப்பாக இருக்கிறாங்க வடநாட்டு மக்கள்ன்ற ஒரு செய்தி அப்புறம் தான் அங்கே போச்சு. அப்படி குழப்பங்கள்லாம் உருவாக்குறாங்களே. இப்போ எங்கள் தமிழ்நாட்டு வரியை கொஞ்சம் எடுத்து கொடுப்போம், நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் உத்தரப்பிரதேசம் ஜனத்தொகை ஒன்று. நீ அங்கே தொழில் பெருகு, அங்கே வருவாயை பெருகு. நீ நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் கஷ்டப்பட்டு தொழில் இது முதலமைச்சர் வந்து பிரான்ஸ் போனார், முன்னால் வந்து துபாய் போனார், தொழில் முதலீட்டாக கூப்பிட்டு வர்றாரு. அப்போ இங்கே தொழில் பெருகும், தொழிலாளர்களுக்கு வேலை பெருகும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறாரு. இப்படி வர்ற வருவாயை கொண்டு போய் நீங்கள் வடநாட்டில் அங்கே கொடுக்குறேன்னா இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? நாம் சொல்வது நாம் இந்தியாவில் இருக்கிறோம், கொஞ்சம் நம் சகோதரர்கள் கொடுக்கட்டும், 25% எடுக்கட்டும், 75% தமிழ்நாட்டுக்கு பயன்படணும். இது என்னுடைய வேண்டுகோள். 75%ங்கிறது ஹியூஜ் அமௌண்ட் ஆகிடும். தமிழ்நாடு 29% வருது, ஓகே. 29 பைசா, 1 ரூபா கொடுத்தா 29 பைசா ரிட்டர்ன் வருது. ஒரு 30-35ன்னா கூட பரவாயில்ல. எதுக்கு என்ன எதுக்கு? எங்கள் ஜிஎஸ்டி எல்லாம் அங்கே கரெக்டாக வசூல் பண்ணி கொடுப்போம், வருமானம் கரெக்டாக கொடுப்போம், இங்கே தொழிலை பெருக்குவோம். இங்கே தமிழ்நாட்டில் வர்ற வருவாயை வச்சு தொழிலாளை பெருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அநியாயத்துக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணிட்டோம், பெரம்பூரில் ரயில்வே அங்கே அதை பண்ணோம் முதலீடு. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிற வருவாய். அவங்க செய்த முதலீடு பூரா தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது வர்ற வருவாய் பூரா எங்கே போகுது? நேரடியாக சென்ட்ரல். அதை போய் ஒரு நிதியமைச்சர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆளுங்களை முட்டாளாக நினைக்கிறாங்க. அதனால் நாம் இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியா வளர வேண்டும், நமக்கு துரோகம் இழைக்கக்கூடாது. இது எப்படி சார் துரோகம்னு நினைக்கிறீங்க? இது துரோகம் தான். ஏன் சார், ஒரு ரூபா வருமானம் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து, ஒரு வரி வருது, வரியை வச்சு தான் நாடு செய்ய முடியும். நாட்டில் வீக்கான பகுதி எதுவோ அதுக்கு பார்த்து கொஞ்சம் கூடுதலாக. வீக்குன்னா ஜனம் கம்மியா? உத்தரகாண்டா? உத்தரகாண்டு மாதிரி இப்போ தான் உருவாகி வந்ததா? நீங்கள் வடநாட்டிலேருந்து வர்ற தோழர்களுக்கு நாங்கள் நிறைவாக வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், அவங்க எங்கள் வருவாயெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறோம், பரவாயில்ல, நம்ம தம்பிகள். நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வரி கட்டினா அதில் வந்து 29 பைசா எங்களுக்கு கொடுத்து 71 பைசா நீ அங்கே கொடுத்தினா என்ன? அப்போது அது பெரிய ஓரவஞ்சனை, அது வந்து தவறு. வெறும் நம்மகிட்ட மட்டும் இல்லையே, கர்நாடகாவிலேருந்து அப்படி தான் ஆகுது, கேரளா சவுத்து பூரா உறிஞ்சிறீங்க, தென்னிந்தியா பூரா உருகிறீங்க, வடநாட்டை கொழிக்க வைக்கிறீங்க, அதானே? அதனால் அதை விடுவோம். எங்களுக்கு இந்த 29 பைசா பத்தாது,
எங்களுக்கு 60 பைசாவது 60 பங்காவது வேணும். இப்போ பிரதமரே சொல்றாரு, என்ன எங்க வரி என் பணம்னு, இது ரொம்ப ஆபத்தான போக்கு. சார் இங்கேருந்து வர்றதானே சார், இங்கேருந்து வர்ற எல்லாம் ஒன்றுன்னு பாருங்க. நிறைவா கொடுத்தீங்கன்னா அதை ஏன் கேட்குறோம்? அது அப்படி அவர் பேசலாம், பட் நிறைவா வர்றதெல்லாம் நீங்கள் பங்கிட்டு கரெக்டாக கொடுத்தா இதை கேட்க வேண்டியதில்லை. நம்ம பிரிவினைவாதெல்லாம் பேச தயாராக இல்லை. பேசுறீங்கன்றாருங்க அவர் சொல்லுவார் சார், அவர் என்ன ஒன்றா பேசுவார் சார். காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணலை, இந்த நாட்டை அழிச்சிச்சுன்றார். வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுக்கும்போது இங்கே காலி, ஒவ்வொரு வீடையும் காலி விட்ட தொழிற்சாலை பூரா அங்கே கொண்டு போயிட்டான். காங்கிரஸ் நேரு பிரான் 5 ஆண்டு திட்டங்கள் வகுத்து இந்த நாட்டை வளப்படுத்தி எந்த அளவு கொண்டு வந்து பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி ஸ்ட்ராங் பண்ணார். இப்போ அந்த பொதுத்துறை எல்லாம் தனியாருக்கு போயிட்டுருக்கு. சரி, அதை விடுவோம், நம்ம ஏதோ பாலிட்டிக்ஸ் எங்கேயோ வந்துட்டோம். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது முக்கியமான விஷயம். இப்போ நேரு ஆட்சி தான் மோசமான ஆட்சின்றாரு பிரதமர். இவர் சொல்லுவார் சார், பொய் சொல்கிறாரு. நேரு குடும்பம் செய்த தியாகம் என்பது மிகப்பெரிய இந்தியாவில் வரலாறு. அது அப்புறம் ஏன் மோடி இப்படி விமர்சிக்கணும்? அது நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை சார், பிரதமர் நேரு பாராளுமன்றத்திலே பேசியிருக்காரு. பிரதமர் நேரு இந்தியர்களை சோம்பேறின்னு நினைச்சாரு, இப்படியெல்லாம் சொல்றாரு பிரதமர் மோடி. ஒன்றுமே இல்லைங்க, வெள்ளைக்காரன் காலியாக வச்சுட்டு போனாங்க. எவ்வளோ பெரிய வளர்ச்சியை உருவாக்கிறார், எவ்வளோ இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் அவங்க விட்டு அடித்தளம். அவங்க செஞ்ச தப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்கே நேரம் போதுமா இருக்குன்றாங்க. நீங்கள் செய்கிற தப்பு தான் பெருசு, எல்லாத்தையும் கொண்டு வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் கொண்டு கொடுத்து அவனை கோட்டீஸ்வரன் ஆகிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் நம்ம தலைவர்கள்லாம் வரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்களே ஆதாரபூர்வமாக. அதனால் அதை விடுவோம். நமக்கு தமிழகத்தை காப்பாற்றுங்கள், தமிழகம் வளம் செழிக்க வேண்டும், தமிழகத்துக்கு துரோகம் பண்ணாதீங்க, இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போது விஜய் வந்தார்னா தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் அவர் பாடுபடுவார். தமிழகம் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்கிறீங்க, பாஜக கூட்டணிக்கு வான் கூட்டம் அவர் தடுக்கிறாருன்றீங்க. இல்லை, அது என்னமோ 2 விதமாக சொல்கிறாங்க, அதில் நம்ம போக விரும்பலை. இது ஒரு நாடகம்ன்றாங்க. ஆனால் எடப்பாடி ஸ்டெபனாக இருக்கிறத பார்த்தா எனக்கு நாடகமாக தெரியல. ஓகே, அதில் என்னென்னா 24 இந்தியா பிரதமர் மோடி, அதுக்கு எடப்பாடி அதிமுக பாடுபடணும். 26 யார் சீஃப் மினிஸ்டர்? அண்ணாமலைன்னு அவங்க குறி வைக்கிறாங்க. அது எப்படி எடப்பாடி ஏடிஎம்கே ஒத்துக்கும்? நாங்கள் பாராளுமன்றத்துக்கும் உங்களுக்கு உழைக்கணும், அடுத்து சட்டமன்றத்துக்கும் உங்கள் ஆள் ஒருத்தர் வரணும், நாங்கள் உழைக்கணும். அதான் அவங்க கேட்குற கேள்வி. இப்போ முறிவுக்கு அது ஒரு பெரிய காரணம். அதனால் அதிமுக ஆட்சியவே வீழ்த்து பார்க்குறாங்க, இவர் சுதாரிச்சிட்டாரு. அவங்க பாருங்களேன், அவங்க இருக்கும்போது கூட்டணி பேசும்போது ஒரு 14 பழைய எம்எல்ஏக்களை கொண்டு போயிட்டாங்க. அப்போ இப்போ கொண்டு போயிட்டாங்கன்னா அப்போ இன்னும் நிறைய நடக்கும்ல. இனிமே மகர் இருக்கு. இவங்க ஒத்துக்கலைன்னா இதுக்கு இடையில சிதைச்சிருவாங்க அதிமுகவை. மகாராஷ்டிரா மாதிரி சிவசேனாவை சிதைக்கலை, சரத்பவார் அவர் கட்சியை சிதைக்கலை. அதில் பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு கைவந்த கலை. அதனால் போட்டோம், அந்த அரசியல் வேணாம். அதிமுகவை சிதைச்சிருவாங்களா சார்? நடைமுறை இருக்க நடந்து காட்டியிருக்காங்கல்ல, ஒவ்வொரு மாநிலமும் பாருங்கள், யோசித்து பாருங்கள். பாண்டிச்சேரியில் பாரதிய ஜனதா என்ன இருந்தது? ரங்கசாமி இருந்தார், காங்கிரஸ் இருந்தார், பாரதிய ஜனதா 1 2 இருந்தது. அப்படியே மாற்றி பாரதிய ஜனதா ஆக்கிட்டாங்களே. என்ஆர் காங்கிரஸோட பாரதிய ஜனதா ஆட்சி கொண்டாண்டாங்களே காங்கிரஸ்காரெல்லாம். அதாவது அண்ணாமலை நாங்கள் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டோன்னார், ஆனால் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. கோவாவில் ஒரு எம்எல்ஏ தான் இருந்தாங்க. அந்த ஆட்சியே மாற்றி அவங்க பாரதிய ஜனதா ஆக்கியார். ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு அப்படியே பாரதிய ஜனதா ஆட்சி ஆக்கிட்டாங்க. அதுக்கு அப்போ கோடியாக செலவு பண்ணுறாங்க எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு. அதனால சரி, அது வேண்டாம் நமக்கு. நன்றி சார், உங்களுடைய இன்னும் நீங்கள் கொண்டு வரது மிக்க நன்றி. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. நான் யாரையும் கொலை பண்ணல. பண்ணியா இல்லையான்னு நான் சொல்றேன்.